அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வரக்கூடிய குரூப் 2 2A தேர்வுக்கான பொது தமிழ் தினசரி தேர்வு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கான தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 30 கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்குது. இது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னாக்க 11th அட்வான்ஸ் தமிழில் லெசன் 4லேருந்து எடுத்திருக்கோம். சரி, ஓகேவா? இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு இடையில் ஏதாச்சும் ஆட் ஷோ ஆச்சுன்னா அதை மட்டும் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, எதிர் சொற்களில் பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதிர் சொற்கள் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு செயற்கையை சொல்லுவோம். தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்ற பொருளில் வரும், ஓகேவா? தன்மை அப்படின்னா அதை வந்து நம்ம குளிர்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்ற பொருள், ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் வந்து வெம்மைன்னு கொடுத்துருக்காங்க. வெம்மை அப்படின்னா சூடுன்ற பொருளில் வரும். ஞாயிறு அப்படின்னா சூரியனை சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் திங்கள் அப்படின்றது நிலவை குறிக்கும், ஓகேவா? ஞாயிறு சூரியன், சரி ஞாயிறுனா சூரியனு, அதுக்கு ஆப்போசிட்டு திங்கள்னா நிலவு, ஓகேவா? அப்போ நிலவுக்கு வந்து இன்னும் ஒரு சில பேர்கள்லாம் இருக்குது. மதின்னு சொல்லுவாங்க, அதாவது மதி. அப்புறமா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்து. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிலவை குறிக்கக்கூடியது தான். இது எது கொடுத்தாலும் நம்ம அதை பார்த்துக்கணும், ஓகேவா? அடுத்ததாக 4வது ஆப்ஷன் தான் வந்து இதில் பொருந்தாது. என்ன காரணம் அப்படின்னா புனல் அப்படின்னா நீர் அப்படின்றது அர்த்தம். ஆனால் நமக்கு எதிர் சொற்கள் தான் சொல்லியிருக்காங்க. எதிர் சொற்கள் அப்போ புனல்னால் நீருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீருக்கு ஆப்போசிட்டு நெருப்புன்னு வந்திருக்கணும். நெருப்பு கொடுக்கல, அப்போ நமக்கு நீ தான் பொருந்தாது, ஓகேவா? அடுத்த கேள்வி, நேமிநாதம் சின்னூல் என அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க கூற்றுல. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க தொல்காப்பியத்தின் எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சுருக்கமாக கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்று இரண்டுமே சரி, ஓகேவா? நேமிநாதத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சின்னூல்னு சொல்கிறோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்லுது, ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, தொல்காப்பியத்திற்கு பிறகு 5 இலக்கணங்களையும் கூறும் வகையில் அமைந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தொல்காப்பியத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அகத்தியம் போட்டிருக்கணும். ஏன்னா அகத்தியம் வந்து 5 இலக்கணத்தையும் பேசும். தொல்காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 அதிகாரங்கள் தான் இருக்குது. எழுத்து சொல் பொருள்னு தான் 3 தான் இருக்குது. ஆனால் அந்த 3 அதிகாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா 5 இலக்கணத்தையும் சொல்லுன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்க எது வரும்னாக்க வீரசோழியம் அப்படின்றது வரும், ஓகேவா? என்னன்னாக்கா வீரசோழியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் தோன்றிய ஒரு இலக்கண நூல், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் எப்படி 5 இலக்கணத்தை சொல்லுதோ அதே மாதிரி 5 இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூலாக வரக்கூடிய தான் வீரசோழியம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வீரசோழியம் தான் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, தண்டி அலங்காரம் கூறும் அணிகளின் வகைன்னு கேட்டிருக்காங்க. தண்டி அலங்காரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தண்டி அப்படின்றவரால் எழுதப்பட்டது. அணி இலக்கணத்துக்கு ஸ்பெஷலான ஒரு நூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தண்டி அலங்காரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அணி வகைகளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 அணிகள் சொல்கிறாங்க, ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு நிமிஷம், ஓகே. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 சி தான் கரெக்ட், ஓகேவா? அடுத்த கேள்வி, தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்க இறையனார் அகப்பொருள் உரை. இது வந்து பார்த்திங்கன்னா களவியல் உரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? களவியல் உரைன்னு சொல்லுவாங்க. இந்த உரை யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரனார், அதாவது நக்கீரன் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார், ஓகேவா? தமிழின் முதல் உரையாசிரியர் இவர் தான், ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உரை நூல்னு கேட்டாங்கன்னா இறையனார் அகப்பொருள் உரை. அதை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்கள் மற்றும் அதிகாரங்களின் எண்ணிக்கை முறையேன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் அப்படின்னா 3 அதிகாரங்கள் பார்த்தோம். என்னென்னா எழுத்து சொல் பொருள்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு அதிகாரங்கள் வந்து 3 வரணும், ஓகேவா? அப்போது இரண்டாவது வரக்கூடியது 3ன்னு வரணும். அப்போ முதலாவது வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துக்கும் 9 இயல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 3 அதிகாரம் இருக்குது. அப்போ 3 9 27ன்னு வரணும். அப்போ மொத்தமாக எவ்வளோ இயல்கள் இருக்குன்னா 27 இயல்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 27 3. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, செய்யுள் வடிவில் இயற்றப்பட்ட பழந்தமிழ் இலக்கண நூல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு முதல் இலக்கண நூல் எது சொல்கிறோம்? நமக்கு கிடைச்சதில் தொல்காப்பியம் தான் சொல்கிறோம், ஓகேவா? அதுவே வந்து அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறது அகத்தியம், அது நமக்கு ஃபுல்லாக கிடைக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் வடிவில் இயற்றப்பட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கண நூல்கள் வந்து செய்யுள் வடிவிலும் இருக்கும், உரைநடை வடிவிலும் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இதில். ஆனால் வந்து செய்யுள் வடிவில் இருக்கிற இலக்கண நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தொல்காப்பியம் தான், ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு.
ரொம்ப முக்கியமானது. செய்யுள் வடிவில் இயற்றப்பட்ட பழந்தமிழ் இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் தான் போடணும். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, பழந்தமிழரின் நாகரிகத்தையும் வாழ்க்கை முறையையும் கூறும் தொல்காப்பியத்தின் பிரிவுன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல் இந்த 2 பிரிவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கு வந்து இலக்கணத்தை கொடுக்கும். அதுவே வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த அதிகாரம் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழரோட வாழ்க்கை முறை, நாகரிகம் இதை பற்றி பேசும். அப்போது எது வந்து நமக்கு வரும் ஆன்சர் வரும்னு பார்த்திங்கன்னா பொருள் இலக்கணம். ஓகேவா? அந்த பொருள் அதிகாரம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த நூலின் அடிப்படையில் புறநானூற்றுக்கு திணை துறைகள் வகுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நமக்கு தொல்காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் அடுத்த கேள்வி சேர்த்து பாருங்கள். தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் புறப்பொருள்கள் இன்றைக்கே சொல்லியிருக்காங்களா? இதை பாருங்கள். தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை புறப்பொருட்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா 7 புறப்பொருட்கள் தான் சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 7 தான். இது 2 கம்பைன் பண்ணுங்கள். இப்போது நமக்கு புறப்பொருள் அப்படின்னா நம்ம 12 படிப்போம். அந்த 12 எந்த நூல் சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 12 புறப்பொருள்களை சொல்லும். வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உளினை, தும்பை வாகை, பாடான் கைக்கிளை, பொதுவியல் அப்படின்னு படிப்பீங்க இல்லைங்களா? ஒரு 12 இருக்கும் இல்லைங்களா? அந்த 12ல் அந்த 12 பற்றி சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புறப்பொருள் வெண்பா மாலை தான். தொல்காப்பியம் வந்து 7 தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதில் புறநானூற்றுக்கு திணைத்துறைகள் வந்து எந்த நூலை அடிப்படையாக வச்சு வகுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலையை தான் வச்சு சொல்லியிருப்பாங்க. புறநானூரில் வந்து பார்த்திங்கன்னா 11 புறத்திணைகள் இருக்கும். உளினை திணை இது இருக்காது. ஓகேவா? அதாவது இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புறநானூரில் எந்த புறத்திணை வந்து இடம்பெறல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து உளினை வராது. 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் வந்து எத்தனை புறப்பொருள்களை பற்றி பேசுதுன்னா 7. 12 புறப்பொருட்களை பற்றி பேசக்கூடியது புறப்பொருள் வெண்பா மாலை. புறநானூற்றுக்கு எந்த நூலின் அடிப்படையில் அந்த திணைத்துறைகளை வகுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. புறநானூரில் எத்தனை துறைகள் இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? திணை வந்து புறநானூரில் 11 திணை இருக்குது. அதில் எத்தனை துறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி, பகை மன்னர் இருவரும் போரிடல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க தும்பை. அதாவது என்னென்னா பகை மன்னர்னால் 2 பேர் இருப்பாங்க. 2 பேரில் வந்து யாரோட வலிமை பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிலைநாட்டுறதுக்காக தும்பை பூவை சூடிக்கிட்டு போர் புரிவாங்க. அதுதான் வந்து தும்பைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். புறப்பொருள் வரக்கூடிய ஒரு பிரிவு தும்பைன்றது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தும்பை தான் கரெக்ட். ஓகேவா? அதே வெச்சி அப்படின்னு கேட்டாங்கனாக்கா ஆணிரை கவர்தல். அதாவது ஒரு போர் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆணிரை கவர்தலை தான் மேற்கொள்ளுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? பாடான் அப்படின்னா பாடத்தகுந்த ஒரு ஆண்மகன் இல்லைன்னா யாரோ ஒருத்தரை பற்றி அவங்களோட வீரம், கல்வி, கொடை இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர், அவங்களோட கேரக்டரை பற்றி பேசுவாங்க. ஒரு பர்டிகுலராக ஒருத்தரோட கேரக்டரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து பாடான் திணை. கைக்கிளை அப்படின்னா ஒன் சைட் லவ்னு ஞாபகம் வச்சுவாங்க. ஓகேவா? பொருந்தா காமம்னு சொல்லுவாங்க. பெருந்திணைன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து பொருந்தா காமம்னு சொல்லுவாங்க. அதாவது வயசில் பெரிய பொண்ணாக இருக்கிறவங்கள பார்த்து லவ் பண்ணுறது. அது சின்ன பையனாக இருப்பான், பெரிய பொண்ணை லவ் பண்ணுவாங்க. அது வந்து அதாவது பெருந்திணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி, வீர சோழியம் நூலின் ஆசிரியர் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு புத்தமித்திரர். ஓகேவா? இந்த நூல் தான் பார்த்தீங்கன்னாக்க தொல்காப்பியம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 5 இலக்கணத்தையும் பேசக்கூடிய நூலாக வரும். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்ததாக குட்டி தொல்காப்பியம் என சிறப்பிக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. குட்டி தொல்காப்பியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஆன்சரும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்று வந்து இலக்கண விளக்கம்னு கொடுப்பாங்க, தொன்னூல் விளக்கம்னு கொடுப்பாங்க. ஆப்ஷனில் 2 ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாங்கனாக்க பிரச்சனை இல்லை. 2மே கொடுத்தாங்க அப்படின்னா இலக்கண விளக்கத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது இப்போ 2இல் ஏதாச்சும் ஒன்று, இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம் 2இல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாங்கன்னா ஒன்றா இலக்கண விளக்கத்தை எடுங்க, இல்லைனா தொன்னூல் விளக்கத்தை எடுங்க. 2இல் ஏதாச்சும் ஒன்று மட்டும் வந்துச்சுன்னா, 2மே ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா இலக்கண விளக்கணத்தை மட்டும் நீங்கள் போடுங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட 5 இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா தொன்னூல் இலக்கணம் அப்படின்ற தொன்னூல் விளக்கம். கரெக்டாக? தொன்னூல் இலக்கணம் சொல்லிட்டுனா சரி, ஓகே. தொன்னூல் விளக்கம் இந்த நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 இலக்கணத்தையும் பேசும். ஓகேவா?
அடுத்த கேள்வி, பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தான். இத்தொடரில் இடம்பெறாத வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், வேற்றுமை உறுப்பு நமக்கு நார்மலாக தெரியும். என்ன சொல்லுவீங்கன்னாக்கா ஐயாளுக்கும் இன்னது கண்ணு படிச்சிருப்பீங்க. அதில் எது இதெல்லாம் வருதுன்னு பாருங்கள். இதில் கூ இருக்கா, அடுத்ததா இங்கே பாருங்கள் பாலை ஐ வருதா. அப்போது 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. என்னென்ன இருக்குது, கூனா 4ஆம் வேற்றுமை உறுப்பு, ஐனா 2ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்போது ஆப்ஷனில் நமக்கு எது வருதுன்னு பாருங்கள், ஏ வருது, அதே மாதிரி டி வருது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இதில் கிண்ணத்தில் இல் வருதா, அதாவது ஐ ஆல் கூ இன்னுன்னு படிப்பீங்களா, இன் மட்டும் வராது, இல் அப்படின்றதும் வரும். ஓகேவா. இந்த இல் அப்படின்றது 2 வேற்றுமையில் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமையில் எப்போ யூஸ் பண்ணுவாங்கனாக்கா 2 பேரை கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்த குறிக்கணும் அப்படின்னா அது வந்து 7ஆம் வேற்றுமையில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த பாலை வந்து எதில் ஊற்றி வச்சாங்க, கிண்ணம்ன்றது ஒரு பிளேஸ் தானே. அப்போ அந்த பிளேஸை குறிக்கிறது வர்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வேற்றுமை உறுப்பு இதில் இருக்குது. அப்போது சியும் வருது. அப்போ எது வரல, நமக்கு 5ஆம் வேற்றுமை தான் வரல. ஓகேவா. 5ஆம் வேற்றுமை ஏன் வரலன்னு சொல்கிறேன்னா, இல்லுன்றது நமக்கு 5லேயும் வரும் 7லேயும் வரும். இந்த இடத்துல இடத்தை குறிக்கிறதுனால அது வந்து 7ஆம் வேற்றுமை உறுப்பை நம்ம எடுத்துக்கிறோம், 5ஆம் வேற்றுமை உறுப்பை நம்ம எடுக்கலை. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்பதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், மரம் அப்படின்னு இருக்கா, மரம்ன்றது வந்து நமக்கு அக்ரிணை பொருள். ஓகேவா. அந்த அக்ரிணை பொருள், அதாவது மக்கட்பண்பு இல்லாதவங்களை மரத்தை கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது மக்கட்பண்பு இல்லாதவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க தான், கரெக்டாக. அப்போ அவங்க வந்து உயர்திணையை வந்து அக்ரிணைக்கு கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ என்ன மாறுது, நமக்கு இதில் திணை வந்து மாறுது. ஆனால் வந்து இதை நம்ம ஏற்றுக்கிறோம். என்ன காரணம், இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கட்பண்பு இல்லாதவங்களுக்கு மரத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, கரெக்டாக. அப்போது இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுனால இதுக்கு வந்து வளாநிலை அப்படின்னு பேர். அதாவது இலக்கண ஆசிரியர்கள் வந்துட்டு ஒரு பிழை இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க, ஏதாச்சும் ஒரு காரணம் கருதி. அப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து வளாநிலைன்னு சொல்லுவாங்க. இல்லை அது தப்பு அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அது வந்து வலுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை ஏற்றுக்கிறதுனால வளாநிலைன்னு சொல்லணும். எதை ஏற்றுக்கிறோம், திணையில் பிழை இருக்குது ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போது இது வந்து திணை வளாநிலைன்னு சொல்லணும். ஓகேவா. இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. அதாவது அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்ற குறள் வரும். ஓகேவா. அப்போ என்னென்னா, அறம் அப்படின்றது கூர்மையான ஒரு கருவி, மரத்தை அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கருவி மாதிரி கூர்மையான அறிவு இருக்கிறவங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட வந்து மக்கட்பண்பு அப்படின்றது இல்லை அப்படின்னா அவங்க வந்து மரத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த குறளில் வரக்கூடிய லைன் தான் இது. ஓகேவா. அடுத்த கேள்வி, தொடரின் வகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கதிரவன் ஓவியம் வரைந்திலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வரைந்தான் அப்படின்னாக்க அந்த செயலுக்கு அவன் உட்படுவான், அப்போது உடன்பாடு தொடர்னு சொல்லலாம். அப்போ அவன் வரையலை, அப்போ எதிர்மறையாக வருது இல்லைங்களா. அப்போ எதிர்மறை தொடர், பி தான் கரெக்டு. ஓகேவா. ஒரு நிமிஷம், இதுக்கு ஆன்சர் பி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, தமிழழகன் கல்வி கற்பித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கற்றான் அப்படின்னா அது வந்து அவன் செய்கிறான். ஓகேவா. அதுவே கற்பித்தான் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். அவன் செஞ்சான் அப்படின்னா தன்வினை, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னா அது வந்து பிறவினை. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு. ஓகேவா. அடுத்த கேள்வி, நீடூழி வாழ்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நீடூழி வாழ்வாயாக தொடரின் வகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த உணர்ச்சி குறியீடு இருக்கிறதுனால உணர்ச்சி தொடர்னு பார்த்துருந்தீங்க, அது போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அந்த இடத்துல யோசிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா விளைவு தொடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நமக்கு கொஞ்சம் குழப்பம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல், கட்டளையிடுதல், வாழ்த்துதல், வைதல், இந்த 4 பொருளில் வந்து இந்த தொடர் வந்து விளைவு தொடர் அப்படின்றது வரும். ஓகேவா. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒன்று இல்லை, அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 2 பென்சில் இருக்குப்பா. ஓகேவா. 2 பென்சில் வச்சுருக்காங்க அவங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறீங்க. ஓகேவா. இது வந்து வேண்டுதல். அவங்ககிட்ட நீங்கள் கேட்டீங்க, அவங்ககிட்ட இருக்குது. ஓகேவா. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆர்டர் போடுறீங்க. கரெக்டாக.
ஃபஸ்ட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறீங்க, அப்புறம் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறீங்க. ரெண்டும் இருக்குது இல்லைங்களா? ஒன்று வேண்டுதல், இன்னொன்று கட்டளையிடுதல். ரெண்டும் முடிஞ்சா சரி ஓகே. அவன் கொடுத்தான் அப்படின்னா நீ என்ன சொல்லுவீங்க? சரி நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரி. கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு. அப்போது வாழ்த்துதல், வைதல்னால் அவங்கள வந்து சாப்பிட்றோம், அதாவது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இகழ்ந்து பேசுகிற மாதிரி ஏதோ ஒன்று ஓகேவா, இல்லை அவங்கள வந்து கோபிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போது வாழ்த்துதல், வைதல், வேண்டல், அப்புறமா கட்டளையிடுதல், இந்த 4 பொருள் வந்துச்சுன்னா அது வந்து விளைவு தொடர்னு வரணும். இங்கே பாருங்கள், நீடூழி வாழ்வாயாகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மற்றவங்கள வாழ்த்துறாங்க. வாழ்த்துறதுனால இது வந்து விளைவு தொடருக்கு தான் வரும் ஓகேவா, உணர்ச்சி தொடருக்கு போடக்கூடாது. அடுத்த கேள்வி, தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், வள்ளுவர் குறள் படித்து உள்ளம் தலைத்தேன் என கூறியவர்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே முக்கியம். இது யாருன்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரம் சொல்லியிருப்பார். அவர் வந்து சிறையில் இருக்கும்போது விரும்பி படித்த 2 நூல் இருக்குது. ஒன்று வந்து திருக்குறளும், இன்னொன்று வந்து தொல்காப்பியமும். இது ரெண்டுமே கேட்பாங்க ஓகேவா. அந்த நூல்களில் பார்த்துக்கோங்க. தொல்காப்பியம் படிச்சிருக்காரு, திருக்குறள் படிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், வள்ளுவர் குறள் படித்து உள்ளம் தலைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னது? வஉசி ஓகேவா. அடுத்த கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அப்படியே டேரெக்டாக பார்த்துடலாம். பகுப்பாய்வு அப்படின்னா அனலைசிஸ், ஆப்ஷன் 4ல் வரும். படிமம் அப்படின்னா இமேஜ். வினைத்திறன்னாக்க இதுக்கான ஆன்சர் வந்து எஃபிசியன்சி. மரபு தொடர் அப்படின்னா இடியம்ஸ். நமக்கு என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். 4123 வருது. 4123 ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர்னு கேட்டிருக்காங்க. உமர் கய்யாம் அப்படின்றவர் பாரசீக கவிஞர். அவரோட பாடல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் ஓகேவா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்ததாக ட்ரைனிங் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ட்ரைனிங் ஸ்டாப்ன்றது யாருனாக்க நமக்கு பயிற்சி தரக்கூடிய அலுவலர் ஓகேவா. ஸ்டாஃப் அது கொஞ்சம் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணலை. சரி ஓகே. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பயிற்சி தரும் அலுவலர் ஓகேவா. இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக சொல்ல வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1732ஆம் ஆண்டு சதுரகராதி எனும் நூலை தொகுத்து வெளியிட்டவர்னு கேட்டிருக்காங்க. சதுரகராதி ரொம்ப முக்கியமானது. நமக்கு தமிழின் முதல் அகராதின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, அதை பற்றி நான் போவேன்னா இப்போ இதுக்கான ஆன்சரை சொல்லிடலாம். 1732 இயர் ரொம்ப முக்கியம். யார் தொகுத்து வெளியிட்டாங்க அப்படின்னாக்க வீரமாமுனிவர் ஓகேவா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சதுர் என்பதற்கு டேஷ் என்பது பொருள்னு கேட்டிருக்காங்க. சதுர் அப்படின்னா 4 அப்படின்ற பொருளில் வரும். ஆப்ஷன் சி ஓகேவா. அடுத்த கேள்வி, தமிழில் முதலில் அகராதி எனும் சொல்லை பயன்படுத்திய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகராதி அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் முதல்ல இடம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகராதி நிகண்டு. அப்படியே நமக்கு அந்த பேர்லேயே வருது பாருங்கள், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் ரொம்ப முக்கியம். கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி, ஆனால் கேட்டாங்கன்னா தெரியணும். 1594 கிட்டத்தட்ட 1600க்கு 6 வருஷம் கம்மி. அதாவது 600க்கு 6 வருஷம் கம்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்த கேள்வி, நிகண்டு நூல்களுள் சிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பார்த்தீங்கன்னா வரும்னு பார்த்தீங்கன்னா சூடாமணி நிகண்டு ஓகேவா. இதுவே ஒரு நிமிஷம், சேந்தன் திவாகரம்னு இருக்குது இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இது வேறு ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, சேந்தன் திவாகரம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிகண்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே சூடாமணி நிகண்டு அப்படின்னா சிறந்த நிகண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ரெண்டுமே முக்கியம். அதாவது சேந்தன் திவாகரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா முதல் நிகண்டு, சூடாமணி நிகண்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நிகண்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே முக்கியம் ஓகேவா. அடுத்ததாக, ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களும் அகர வரிசையில் அமையும்படி தொகுத்து விளக்கும் நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகர வரிசையில் வந்து அறிவுரை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா ஆத்திச்சூடி. இதுவே அகர வரிசையில் எல்லா சொற்களையும் வந்து தொகுத்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அகராதின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா அகர முதலி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அகர முதலி ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அகர வரிசையில் அறிவுரை சொன்னால் ஆத்திச்சூடி,
அகர வரிசையில் எல்லா சொற்களையும் தொகுத்து அதுக்கு பொருள் சொன்னாங்க அப்படின்னா அகராதி. ஓகேவா? அடுத்ததா குவலயம் என்பதன் பொருள்னு கேட்டிருக்காங்க. குவலயம் அப்படின்னா உலகம் அப்படின்ற பொருள். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கடைசி கேள்வி பழம்பால் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உம்மை தொகை போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிக்கணும். பழம் பால், அதாவது பழம் பால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரித்து சொல்லணும். ஓகேவா? இப்போ பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பழமும் பாலும் அப்படி சொல்லலாம். ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா உம்முன்றது வரும், உம்மை தொகை போடலாம். ஆனால் இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க. சேர்த்து கொடுக்கும்போது பழம், அதாவது பழமையான பால் அப்படின்னு தான் பிரிக்கணும். ஓகேவா? பிரிக்கணும். பொருள் பிரிக்கும் போது நமக்கு பழமையான பால் அப்படின்னு வரும். அப்போ அந்த லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழமையை குறிக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகை தான் போடணும். ஓகேவா? சேர்த்து கொடுத்தாங்கன்னா பண்பு தொகை. இதுவே வந்து பிரித்து எழுதியிருந்தாங்க, அதாவது பார்த்திங்கன்னா பழம் பால் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உம்மை தொகை போடலாம். ஏன்னா பழமும் பாலும் அப்படி உம்முன்னு சேர்த்த முடியும். சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பண்பு தொகை தான் வரணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? வீடியோ போக போக கொஞ்சம் டல்லான மாதிரியே சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.